ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நடிகராக நுழைந்திருக்கிற விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். 5% அது மிகப்பெரிய தாக்கம் தான் நான் சொல்லுவேன். அந்த விஜய் யாருடைய வாக்க கவரப் போறார்ன்னு தெரியாத போது, அதுவும் எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான்னு மதுரை மாநாட்டுல அவர் சொன்னத வச்சு பார்த்தா, அதிமுக இன்னைக்கு என்ன கதியில இருக்கு பார்த்தீங்களா? அந்த தொண்டர்கள்லாம் வேதனையில இருக்கிறாங்கன்னு தன் கட்சிய பத்தி கவலைப்படாம அதிமுகவ பத்தி வெளிப்படையா கவலைப்பட்டத பார்த்தா, மிக வெளிப்படையாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கி மேல ஒரு வலைய வீசினார். அதனால தான் சொன்னேன், எல்லோருக்கும் பாதிப்பு ஏற்படும். அதிமுகவுக்கு கூடுதலாக பாதிப்பு ஏற்படும். அப்படின்னு என்னை போன்றவர்கள் நினைக்கிற எண்ணத்த மாத்தணும்னா, அதிமுக, பிஜேபி கூட்டணி எல்லா வகையிலும் தன்னுடைய ஓட்டைகள அடைச்சு, ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகணும். அதிமுக விஜயை தாக்காதது, அட்டாக் பண்ணாம 2 வருஷம் பேசாம இருந்தது, கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருந்தது. ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாக்குறீங்களா? தவறான ஸ்ட்ராட்டஜி இல்ல. தன்னுடைய அணியை பலப்படுத்துறது அந்த அணிக்கு தலைமை வகிக்கிற எந்த கட்சிக்கும் தலைவனுக்கும் ஒரு தகுதியான தேவையான ஒண்ணுதான். ஆனா அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கிற எடப்பாடியை நான் பல நேரங்களில் விமர்சிக்கிறவன். ஆனாலும் அதிமுகவுக்கு பொதுச்செயலாளர், நமக்கு 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், மீண்டும் முதலமைச்சராக காத்திருக்கிறவர் அவருடைய பார்வையில. அப்படிப்பட்டவர் பொது வெளியில 4 கொடியை ஒருத்தன் ஆட்டுறான், ஆஹா சிக்னல் கிடைச்சிருச்சுன்னார். ஒரு தலைவர் அப்படி பொது வெளியில் நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு கொடி தானா? சரி, நான் தப்பா சொல்லிட்டேன். ஒரு கொடியை பேச விடுப்பா. ஒரு 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்த ஒருத்தர், இவ்வளவு பெரிய இயக்கத்துக்கு பொதுச்செயலரா இருக்கிற ஒருத்தர், ஒரு தொண்டை அப்படி ஆட்டுறாங்கிற பார்த்தே சிக்னல் கிடைச்சிடுச்சுங்கிற அளவுக்கு தன்னுடைய இயக்கத்தை, எதிர்பார்ப்பை பொதுவெளியில் காட்டக்கூடாது. அப்படி காட்டினதாலதான் அந்த அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமா மாறி இன்னைக்கு ஒரு அந்த அதிமுக தொண்டர்களை மறைமுகமாக சோர்வுக்குள் தள்ளிவிட்டார் எடப்பாடி. அந்த ஆபத்து தான் அது. இப்போ அதை தாண்டி சார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அவர் தான் எம்ஜிஆர்னு அவர் சொல்லிக்கிறாரு. எம்ஜிஆரோட சின்னமான ரெட்டலை இன்னும் உயிரோடு தான் இருக்கு. அவர் தான் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிறார். தமிழ்நாடு அவர் தான் சொல்றாரு. விஜய் சார் சொல்லிக்கிறாரு. நாங்களாம் இப்போ அதாவது இப்போ ரெட்டலை அது எப்படி பிஹேவ் பண்ணும் அதிமுகவோட சின்னமானது? ஏன்னா எம்ஜிஆரோட வாரிசுன்னு கிட்டத்தட்ட ரெட்டையிலே சொல்லாது அவரோட குழந்தை. இந்த சைடு நான் தான் எம்ஜிஆர் புதுசாக ஒருத்தர் வர்றாரு கொண்டாடிக்கிட்டு. அப்ப அந்த ரெட்டலையா இருக்கிற குழந்தை இந்த தேர்தலை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணல? இல்ல, நான் தான் எம்ஜிஆர் மாதிரி வருவேன்னு சொல்றதுக்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கு, ஆசை இருக்கு. இலக்கா வச்சுக்கலாம், எம்ஜிஆர் மாதிரி நான் ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லலாம். நான் தான் எம்ஜிஆர்னு சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி இருக்கிறதா நான் நினைக்கல. இது ஒரு பணிவான வார்த்தையா தான் சொல்றேன். நான் சொல்றேன், தன்னம்பிக்கை, அதிக தன்னம்பிக்கை, அதீத தன்னம்பிக்கை, அதோட ஒருத்தர் நின்றுக்கிட்டா சேஃப். அதுக்கப்புறம் போனீங்கன்னா தலைக்கணம் ஆணவமா மாறிடும். தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்னு கடந்த 3 கூட்டங்களை வச்சு பார்த்தா விஜயனுடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆணவமா மாறுது. என் பின்னால் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கன்னு சொன்னா தன்னம்பிக்கை கலந்த பேச்சு, அந்த மக்களையும் கௌரவப்படுத்துற மாதிரி, உங்களுக்கு நான் இருக்கிற வாங்கன்னு மக்களை வழிநடத்துற மாதிரி அர்த்தம். என்ன திட்டுனா தமிழ்நாட்டு மக்களை திட்டுறதா அர்த்தம், என்ன விமர்சிச்சா தமிழ்நாட்டு மக்களை விமர்சிச்சா அர்த்தம்னு சொல்றது, அது என்னது நியாயமற்ற பேச்சு, உண்மைக்கு மாறானதுன்னு நாகரிகமா சொல்றேன். ரொம்ப திமிர்த்தனமான பேச்சுன்னு கொஞ்சம் கடுமையா சொல்லலாம்.